ஹாய் கைஸ், ஃப்ரீலான்சரில் ஒரு கண்டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. என்னென்னா புக் கவர் டிசைன். ஸோ இதில் வந்து நீங்கள் 500 ரூபா ஐஎன்ஆர் வரும். நீங்கள் ஸ்ரீலங்கன் ருபீஸ் வந்து 6000 ரூபா சம்திங் வரும். ஸோ இதில் ஒரு 9 என்ட்ரிஸ் ரிசீவ் ஆகிருக்குது. அதாவது இந்த ஃப்ரீலான்சர் கன்செப்டில் 2 மெயினான கன்செப்ட் நான் படிப்போம். ஒன்று வந்து ஜாப்ஸ் ப்ரொஜெக்ட்ஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆகும். அந்த ப்ரொஜெக்ட்ஸுக்கு வந்து ஃப்ரீலான்சர்ஸ் பிட் பண்ணணும். ரெண்டாவது கான்செப்ட் வந்து என்னன்னு சொன்னால் கண்டெஸ்ட். அதாவது இங்கே வந்து ஜாப் தேவையானவங்க, அந்த சேவிஸ் தேவையானவங்க வந்து ஒரு கண்டெஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அதை ஓப்பனில் விடுவாங்க. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இவங்க சொல்கிற மாதிரி டிசைன், அதாவது இவங்க சொல்கிற மாதிரி சேவிஸை வந்து நீங்கள் ஜெனரேட் பண்ணிட்டு அதை கிரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் பிட் பண்ணணும். அதாவது இதுக்கு நீங்கள் அந்த சேவிஸை வந்து போஸ்ட் பண்ணணும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் நிறைய பேர் இப்படி போஸ்ட் பண்ணியிருக்காங்களோ இதே மாதிரி நீங்களும் போஸ்ட் பண்ணணும். அதுக்குரிய க்ரைட்டீரியா அவங்க சொல்லுவாங்க. ஐ எம் கிரியேட்டிங் need prepare the book cover images below the prompt and detail. ப்ராம்ப்ட்டும் அவங்களே தராங்க. ஸோ ஃப்ரண்ட் கவர் எப்படிக்கு அதுக்கு ப்ராம்ப்ட் இந்த இருக்கு, பெக் கவருக்கு இந்த இருக்குது. அதே மாதிரி பெக் கவர் டெக்ஸ்ட் எப்படி இருக்கணும் இருக்கு. நீங்கள் ஜஸ்ட் இதை எல்லாத்தையுமே காப்பி பண்ணிட்டு முதலாவது ChatGPT போடலாம். ஓகே, ChatGPT நீங்கள் போட்டிங்கன்னா கிரியேட் டிசைன் கவர்னு சொன்னால் டிசைன் பண்ணப்படும். இந்த நீங்கள் இன்டர்ஃபேஸை கொஞ்சம் இது பண்ண வேணாம். அது நான் வேறு ஒரு டூல் ஒன்று இதில் இன்டெகிரேட் பண்ணி செய்கிறேன், அதனால் இப்படி இருக்கும். பட் வந்து உங்களுக்கு ChatGPT நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் கென் புக் கவர்னோடு சொல்லி நீங்கள் இங்கே வந்து சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் புக் கவர். ஸோ அதே மாதிரி நீங்கள் இதில் நான் இன்னொரு டூல் ஒன்று சொல்கிறேன். இந்த டூலை வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணுங்களா எல்லாரும். நீங்கள் டிசைனர்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணுங்கள். இதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல்ஸாக இருக்கும். என்னென்னு சொன்னால் மைக்ரோசாஃப்ட் டிசைனர். இது வந்து 100% ஃப்ரீ தான். இதுவும் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணிட்டு கிரியேட் பண்ணலாம். கலரிங் பேஜோ, பேக்ரவுண்டோ, அவதாரோ, அதே மாதிரி மோனோகிராம்ஸ், ஸ்டிக்கர்ஸ் கிரியேட் பண்ணலாம். இப்படி ஃப்ரீயாகவே நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் என்னென்னு சொன்னால் எடிட் பண்ணுறது ஏஐ யூஸ் பண்ணி எடிட் பண்ணலாம். இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ டிசைனர் மைக்ரோசாஃப்ட், இந்த லிங்க் எல்லாத்தையுமே நான் இந்த டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் உங்களுக்கு மோர் டீட்டெயில் நான் இது பண்ணுறேன். ஸோ தேவையானக்கள் கட்டாயம் கிளாஸஸ் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்க. எங்களுடைய கிளாஸில் மோர் தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுடைய கிளாஸில் இருக்காங்க. ப்ளஸ் வந்து கிளாஸில் வந்து ஏர்னிங்ஸே 2500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸோட ஏர்னிங்ஸுகள் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாமே வந்து ஃப்ரீயாக நீங்கள் மொபைலை மட்டுமே யூஸ் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி கன்செப்ட் தான். அதே மாதிரி ஃப்ரீலான்சரில் நம்ம A to Z கைடு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே நீங்கள் அந்த பிகினர்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கைடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு முறையான ஒரு கைடன்ஸாக இருக்கும். ஓகே, தேவையானது கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம், டிக்டாக் பயோவில் கண்டெக்ட் டீட்டெயில் இருக்கும். கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.